சூரியனுடைய காரகத்துவத்தினுடைய தொழில்கள் என்று சொன்னால் மருத்துவம். சூரியனுடைய காரகத்துவத்தினுடைய தொழில்கள் என்று சொன்னால் அரசியல். சூரியனுடைய காரகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைமையான உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய பணிகள், ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எப்படி ஐஏஎஸ் அதிகாரிகள், அதாவது தலைமையான இடம், உயரமான இடத்திலே பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கும். இந்த 27 நட்சத்திரங்களில் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுப்பதற்காக ஒரு 4 நட்சத்திரத்தை சொல்கிறார்கள். அது என்னென்ன நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இப்படி ஒரு தொழிலை பார்க்க வேண்டும். ஒரு படிச்சுட்டு வரான் ஒரு பையன், +2 முடிச்சிருக்கான். அவன் மருத்துவம் நீட் எழுதணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நம்மகிட்ட பரிசீலனை பண்ணுறதுக்கு கேட்குறதுக்காக வர்றதாக வச்சுக்குவோம். அவருடைய ஜாதகத்திலே சூரியனுடைய கர்மப்பதிவு இடம்பெற்றிருக்குமே ஆனால் அனுமதிக்கலாம். ஒரு முறை எழுது என்று அட்வைஸ் பண்ணி அவனுக்கு அனுமதிக்கலாம். நீங்கள் காலம் பூரா எழுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த அனுமதி அவருக்கு ஜாதகத்தில் இருக்கணும். எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அவனுடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தையும், 6ஆம் பாவம் சர்வீஸ், உத்தியோகம், 10ஆம் பாவம் செய்யக்கூடிய தொழில், இதை 2ஐயுமே எடுக்கணும். இந்த 2ஐயும் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த 6ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதியில் இருக்க வேண்டும். இதை பார்க்கணும். இது முதல் பாயிண்ட்டு. அடுத்தது கிரகம். கிரகம்னு சொன்னால் கேதுவை எடுக்க வேண்டும். கேது மருத்துவத்துக்குரிய கிரகம். ஏன் கேது மருத்துவத்துக்குரிய கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். அது கொஞ்சம் பெரியவாக பேசணுன்னா அது வேறு மாதிரி போயிடும். அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், நவ கிரகங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் கொடுக்கக்கூடியது சூரியனுடைய கர்மப்பதிவு. ஆகையினால் ஒரு ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலே கேது இருக்குமே ஆனால் அந்த சூரியனுடைய கர்மப்பதிவு இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்து அதிபதியோடு கேது இணைவு பெற்றாலும் வேறு எந்த இடத்துல வேணாலும், ரெண்டும் கேதுவும் 6ஆம் இடத்து அதிபதியும் இணைவு பெற்றிருந்தால் அந்த சூரியனுடைய கர்மப்பதிவு உள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பாவம் பார்க்கணும். இந்த 12 பாவம் இருக்குல்லங்க, இந்த 12 பாவத்துக்கும் கர்மப்பதிவுகள் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு மாதிரியான கர்மப்பதிவு. உதாரணமாக சொல்லணும்னா மேஷம், அது குருவினுடைய கர்மப்பதிவு. ரிஷபம், அது குருவினுடைய கர்மப்பதிவு. சிம்மம், அது குருவினுடைய கர்மப்பதிவு. செவ்வாய், கும்பம். இந்த கொஞ்சம் எதுக்கு இந்த இடத்துல மாற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் ஓஹோ இவர் பற்றி ஏதோ படிச்சுட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்கும். அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களெல்லாம் குழப்பறதுக்கு நான் வரல, நான் குழம்பாமல் இருக்கிறதுக்கு உங்களெல்லாம் பயன்படுத்திக்குவேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ரைட். அப்போ அந்த பாவம் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயும் சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய பாவம் எது என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டால் 12ஆம் பாவம், அவருடைய லக்னத்திற்கு 12ஆம் பாவாதிபதி யாரோ அவர் சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியவர். ஆகையினால் அந்த 12ஆம் பாவாதிபதி அவருடைய 6ஆம் பாவத்திலே இடம்பெற வேண்டும். அந்த 6ஆம் பாவாதிபதியோடு இடம்பெற வேண்டும். இதையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவர் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை தொழிலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரலாம். இதெல்லாம் பார்த்தா சரி. இதை அடுத்து இன்னொரு காரகத்துவம்னா சந்திரன் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்காரு, ஒரு பெட்ரோல் பங்கு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு, பெரிய கோடீஸ்வரனாக இருந்து. அவருடைய சந்திரனுடைய கர்மப்பதிவு சார் பேசுகிறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு பேசலாமா சார்? ஏன்னா இங்கே பொறுப்பாளர்களாக இருந்தீங்கன்னா இப்படி கையை காட்டினீங்கன்னா நான் நிறுத்திடுவேன். சந்திரனுடைய கர்மப்பதிவு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு 4 நட்சத்திரம் சொல்கிறாங்க. 27 நட்சத்திரத்தில் சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு 4: பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும்
சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ஜோதிடர்களாகிய நமக்கு சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள் நன்றாக தெரியும். உணவுக்கு காரகத்துவம், மனோகாரகன் மனதிற்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் சந்திரன். இப்படி சந்திரனுடைய காரகத்துவ தொழிலில் ஒருவர் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று இதே 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் தான் பார்க்கணும். இந்த 6ஆம் பாவாதிபதியோ 10ஆம் பாவாதிபதியோ நின்ற நட்சத்திரம் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதியில் இருக்குமேயானால் அவருக்கு சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கிறதாக எடுத்துக்கணும். இப்போ கிரகத்தை பற்றி பேசும்பொழுது 2 கிரகத்தை சந்திரனுக்கு சொல்லுவார்கள். ஒரு கிரகம் சுக்கிரன், இன்னொரு கிரகம் ராகு. இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் வித்தியாசம்தான், மரபணு ஜோதிடமே வித்தியாசம்தான். வித்தியாசமாக இருந்தால் தான் நமக்கு புது புது தகவல்கள்லாம் கிடைக்கும். மிகப்பெரிய ஆய்வினுடைய அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருப்பதனாலே இந்த இடத்துல இதை எடுத்து பேச வேண்டியதாக இருக்கிறது. நான் அடியன் செய்யலை, மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் செஞ்சது. அவரை பின்பற்றக்கூடிய காரணத்தினால் அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். அப்போது சுக்கிரன், ராகு இது 2 சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. 6ஆம் பாவத்திலோ 10ஆம் பாவத்திலோ சுக்கிரன், ராகு இருக்குமேயானால் அவர்களுக்கு சந்திரனுடைய கர்ம பதிவு இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் பாவாதிபதியோடு 10ஆம் பாவாதிபதியோடு இந்த சுக்கிரன், ராகு இணைப்பெறுமையானால் இந்த சந்திரனுடைய கர்ம பதிவு இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாவம் என்ற ஒரு நிலைக்கு வரணும். இந்த பாவம் என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது 6ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் எடுக்கணும். இது எதுக்காக இந்த 6ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் எடுக்கணும்னா அது பெரிய கதையாக போயிடும். எடுக்கணும். இந்த 6ஆம் பாவத்தை ஏன் எடுக்கணுங்கன்னா 6ஆம் பாவம் தான் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. இந்த 7ஆம் பாவத்தை ஏன் எடுக்கணும்னா இந்த 7ஆம் பாவம் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. அதனால் இந்த 6ஆம் பாவாதிபதி 6லேயே இருக்கலாம். ஏன்னா தொழிலுக்கு 6ஆம் பாவத்தை பார்க்கணும். 6ஆம் பாவாதிபதி 6லேயே இருக்கலாம். 7ஆம் பாவாதிபதி 6க்கு வரலாம். இந்த 6, 7 தொடர்பு பெற வேண்டும். இப்படியெல்லாம் தொடர்பு பெற்றால் அவர்கள் சந்திரனுடைய காரகத்துவ தொழிலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். பார்க்கணும், பார்த்தா தானே தெரியும். இதெல்லாம் ஆய்வினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த உண்மைகள். அதனால் அனுபவித்து பார்க்கத்தான் தெரியும். அதுக்காக சொல்கிறேன். இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுங்க. செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு 4: கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நாம் செவ்வாயினுடைய காரகத்துவ தொழில்கள் எல்லாம் நல்லா தெரியும் எல்லாருக்கும், ஜோதிடர்களுக்கு. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. மரபணு ஜோதிடத்திலும் செவ்வாய் கிரகத்துக்குரிய காரகத்துவ தொழில்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே தொழில்களைத்தான் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள். அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்குரிய தொழில்கள்னால் நமக்கு தெரியும். என்ன செய்யலாம்? அவர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இன்ஜினியர், கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கள்ல, அவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் வலுத்திருக்கணும். அப்போ ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? அவருடைய 6ஆம் பாவாதிபதியோ, ஏன்னா இப்போ தொழிலை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். இந்த 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் மையப்படுத்தி பேசி ஆகணும். இந்த 6ஆம் பாவாதிபதியோ 10ஆம் பாவாதிபதியோ செவ்வாயினுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதியிலே அமைய வேண்டும். அப்படி அமைஞ்சதுன்னா அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் அவர்களுக்கு இடம்பெற்றதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து கிரகம். இந்த கிரகம் என்று சொன்னால் சற்று ஆச்சரியப்படுவீர்கள். சனியை எடுக்கணும். சனி ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. அந்த ரேவதி கொடுக்கக்கூடியது செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கின்றது. ஆகையின் காரணத்தினாலே அந்த சனியானவர் 6ஆம் பாவத்தில் இருந்தாலோ 10ஆம் பாவத்தில் இருந்தாலோ செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்றவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் பாவாதிபதியோடும் சனி எடுக்கலாம், 10ஆம் பாவாதிபதியோடும் சனி இணைவு பெறலாம். இப்போ பாவத்தை பார்க்கணும். இப்போ கிரகத்தை சொல்லியாச்சு. இந்த 6ஆம் பாவத்தோடு எந்த பாவம் இணை பெற வேண்டும், இந்த 10ஆம் பாவத்தோடு எந்த பாவம் இணை பெற வேண்டும்னு ஒரு கேள்வி நமக்குள்ளேயே கேட்டுக்கொண்டால், அவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலே 11ஆம் அதிபதி
நம்ம லாபாதிபதினு சொல்லுவோம். அந்த 11ஆம் அதிபதி அந்த 6ஆம் பாவத்திலோ 10ஆம் பாவத்திலோ இடம்பெறுமையானால் அவர் செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்றவராவார். ஆகையினாலே இந்த செவ்வாயினுடைய ஆய்வு பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஜாதகம் வந்து இந்த அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது நமக்கு அது உண்மையை நமக்கு புலப்படுத்தும் என்று சொல்லி இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.